இப்போ என்னை போன்றவர்கள் சொல்லும்போது மக்களுக்கும் சரி சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கும் கூட இவனுங்கெல்லாம் பொய் சொல்கிறானுங்க, அவர் மேலே ஏதோ ஒரு தனிப்பட்ட வன்மம் அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. ஜீவா மாதிரி ஒரு நடிகர் சொல்லும் போது தான் அந்த உண்மை மக்கள்கிட்டயே போகும். அதை வந்து இன்றைக்கும் இப்போ அவர் சொல்லலை, ரொம்ப நாளைக்கு முன்னே சொன்னது இன்னைக்கு தான் அது வந்து வைரல் ஆகி மக்களுடைய பார்வைக்கு போயிருக்கு. ஸோ அப்படி தான் சிவகார்த்திகேயன் இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் தன்னை வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அருகில் அல்லது விஜயை மிஞ்சியவராக காட்டிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதுதான் உண்மை. ஆக்சுவலாக இவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணது கூட இப்போ நடக்காமல் போயிடுச்சு. ஏன்னா பராசக்தியும் ஜனநாயகனும் ஒன்றா ரிலீஸ் பண்ணி அதோட வசூலை நம்ம முறியடிக்கணும், பாதி பாதியாக ஆக்கணும் அப்படின்னு தான் நினச்சாங்க. பட் இவங்க கேஸ் போட்டதுனால என்னவோ தெரியல, அதுவாகவே தள்ளி போயிடுச்சு. ஆனால் படத்தோட எதிர்பார்ப்பு, ஒரு சாதாரண படம், ஒரு படம் தள்ளி போயிடுச்சுன்னா அது மேலே இருக்கிற அந்த ஈர்ப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அந்த படம் பழைய படம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நிறைய பேர்கிட்ட பேசும்போது விஜய் விதிவிலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை? நிச்சயமாக அது வந்து ஜனநாயகன் படத்துக்கு விதிவிலக்கு தான். ஏன்னா விஜய் இருக்கிற இடம் அப்படி, விஜய்க்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோவிங் அந்த மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை இவர்கள் தாமதப்படுத்த மக்களுக்கு அந்த படத்தின் மீதான ஆர்வம் வந்து பெரிய அளவில் இருக்குது. இன்னும் அதிகமாக பில்ட் ஆகும். நியோமேட்டின் ஹேர் growth லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.